கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிழ்ச்சியான காலவேளையில உங்களை திடப்படுத்தும்படியாக ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனம், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், இந்த காலவேளையில நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்தை ஆண்டவர் ஜெயித்திருக்கிறார். இந்த உலகத்தை ஜெயிப்பது என்னவென்றால், ஒருவேளை இந்த உலகத்தினுடைய மகா அலெக்சாண்டரை போல இந்த உலகத்தினுடைய ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் போரிட்டு வெல்வது உலகத்தை ஜெயிப்பதல்ல. ஆண்டவர் இந்த உலகத்தை எப்படி ஜெயித்திருக்கிறார் என்றால், இந்த உலகத்தினுடைய பாவங்களுக்கு ஆண்டவர் ஜெயித்திருக்கிறார். இந்த உலகத்தினுடைய இச்சைகளை ஆண்டவர் ஜெயித்திருக்கிறார். இந்த உலகத்தினுடைய ஆசைகளை ஆண்டவர் ஜெயித்திருக்கிறார். இந்த உலகத்தினுடைய பிசாசுடைய கிரியைகளை ஆண்டவர் ஜெயித்திருக்கிறார். இந்த உலகத்தில் பிசாசு கொண்டு வருகிற பயத்தை ஆண்டவர் ஜெயித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி இந்த உலகத்தை ஆண்டவர் ஜெயித்தது போல நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நீங்களும் உங்களாலும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தினுடைய பாவங்களை ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தினுடைய இச்சைகளை ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தினுடைய பிசாசுடைய கிரிகளை எல்லாவற்றையும் உங்களாலே ஜெயிக்க முடியும் என்று ஆண்டவர் இந்த கால வேளையிலே உங்களை திடப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்கள் செய்வான் என்று வசனம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டதான பெரிய வரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவரை விசுவாசிக்கிறவர் அவரை காட்டிலும் பெரிய காரியங்கள் செய்ய முடியும் என்றால், அவர் உலகத்தை ஜெயித்தது போல உங்களாலும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தினுடைய பாவத்தை ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தினுடைய இச்சைகளை ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தினுடைய பிசாசுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் ஜெயித்து நீங்கள் பரிசுத்தவான்களாய் கர்த்தருடைய பிள்ளைகளாய் உங்களாலும் இந்த உலகத்தில் ஜொலிக்க முடியும் என்பதை இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தை நம்மால் ஜெயிக்க முடியாது, இந்த உலகத்தோடு ஒற்று போக வேண்டும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். அதற்கு எதிர்த்து நில்லுங்கள், துணிவுடன் நில்லுங்கள். நிச்சயமாகவே இந்த உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் உங்களையும் யெகோவா நிசியாக இருந்து உங்களையும் ஜெயம் கொள்ள வைப்பார். இந்த நாளிலே நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இந்த நாள் இனிய நாளாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.